ஹாய். பரபரப்பா இருக்கீங்களே பாஸ், என்ன சொல்லுங்க. எனக்கு வந்து இன்ப அதிர்ச்சி வந்து அப்படியே தொண்டைக்கு வரைக்கும் நிக்குது. கக்கில் ஒரு ரெண்டு சந்தோஷமான விஷயம் நடந்தது. நம்பர் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு என் பதவியை நான் இன்னைக்கு மட்டும் ராஜினாமா பண்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம், கங்காரு குட்டி மடிச்சியா? கங்காரு குட்டி இல்ல பாஸ், ஆட்டுக்குட்டி பாஸ். இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதாவது சென்னையில வந்து அதிகமா எல்லாரும் விரும்பி சாப்பிடுறது ஆட்டுக்கால் பாயா. பாயா? எஸ், சூப்பர்யா. இடியப்பம் ஆட்டுக்கால் பாயா சொல்லும் போதே நாக்கு ஒருக்கிட்டே இருக்கு, டெம்ட் தாங்க முடியல. சூப்பரா இன்னைக்கு சந்தோஷமா செம்ம ஹாப்பியா சமைக்க போறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி வசத்தில். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் 2 செட்டு வாங்கி வச்சிருக்கு, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ரெடி? சரி, கோ. லைட்டா நல்லா ஊத்திக்குவேன். கால்ல இருந்து கொஞ்சம் எண்ணெய் கிளம்பி வரும். ஓகே, கம்மியா நல்லா ஊத்திக்குவேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் 3/4 கப் இருக்கு. இது எதுவும் வெட்ட வேணாமா? வேண்டாம், முழுசாவே போட்டுக்கலாம். ஆரம்பிச்சேன். வெங்காயத்தை போட்டுட்டேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், அப்புறம் 2 தக்காளி. தக்காளி வெட்டின கைக்கு போடலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஓகே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கிடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் நல்லா கிண்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்பெஷல் ஆட்டுக்காலை போட போகிறோம். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்கால் நான் என் கையால் போடுறேன். போடுவோம். மட்டன்னா சொத்தே எழுதி வச்சிருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, அந்த கால் வந்து நல்ல சுட்டு வச்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் சுட்டு இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து கட்டி வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டி மட்டும் தான் அலசி இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாக அலசினீங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த சத்து எல்லாம் வெளியில் போடும்ல, அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஆட்டுக்கால் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த பர்பஸை வந்து போகுது நமக்கு ரொம்ப கல்வம். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இதை நல்லா வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றுங்க. இங்கே ஊற்றுங்க பாஸ். எவ்வளோ ஊற்றணும்? ஊற்று கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. முடியலாமா? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், ஆவி வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சுக்கலாம். ஓகே, இது எந்த ஃப்ளேம்? ஃபுல் ஃப்ளேமா மீடியம் ஃப்ளேம்? ஃபுல் ஃப்ளேம். ஸோ ஆவி வந்துருச்சு. ஒரு 7 விசில் விட போகிறேன். நல்ல ஸ்மெல்லு. கண்ட்ரோல் பண்ண முடியல. மட்டன்னா ஏதோ ஒரு அலாதி பிரியம். எல்லாருமே மட்டன் பிடிக்கும். பட் இதுதான், அதான் மட்டன்னா சொத்தை எழுதி வச்சிருவாங்க. 1 கிலோ கொடுத்தா போதும். எத்தனை ஏக்கர் தான் வேணும்? இப்போ 7 விசில் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, ஏன்னா ப்ரெஷர் அடங்குது உங்களுக்கு. மேலே நெக்ஸ்ட் மசாலா ரெடி பண்ண போறோம். மஞ்சள் ஒரு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 7 பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபுல் கப்பு தேங்காய் துருவுனது. அப்புறம் கசகசா வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஈஸியாக இருக்கும் அரைக்கிறது, ஊற வச்சுட்டா. நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சிட்டோம். இதுதான் மசாலா.
நல்ல இப்படி மை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த சின்ன கப்புக்கு ஒரு 3/4 கப் ஊற்றிருக்கேன். போடலாமா செஃப்? ரெடி? நட்சத்திர சோம்பு, அன்னாச்சிப்பூ, நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் கல்பாசி, லாஸ்ட்டாக பெருஞ்சீரகம், அப்புறம் 1 கப் நிறைய வெட்டி வச்ச பல்லாரி, கருவேப்பிலை, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆயிலில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தான் டொமேட்டோ போடணும். போடு, இஞ்சி பூண்டு போடு. போடு. 1 2 3. ஏன்னா ஏற்கனவே மட்டன் ஆட்டு காலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். 4 தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். போடும் இன்னும் கொஞ்சம் போடணும். அப்புறமா ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்கிற புதினாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சது இது ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கரண்டி ஜல்லிட்டு எடுத்துட்டு கொத்தி வைப்படுங்க. போடலாமா தேங்காவை? போடுங்க பார்ப்போம். தேங்காய் போட்டோடனே அப்படியே ஒரு அழகான ஒரு பச்சை கலரில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு. நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. இந்த விசில் வந்து எடுக்கிறப்ப லைட்டாக அப்படி செக் பண்ணிக்கணும். ஆமாம், இதெல்லாம் வெடிச்சிடும். அவசரப்படமா பேசக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமையல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து இது கூட தெரியாமல் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. இது லைட்டாக அப்படி தூக்கி பாருங்கள், ப்ரெஷர் எதுவும் லீக் ஆகலை, ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக இதை ஓப்பன் பண்ணிடலாம். வந்துச்சு. வாவ், பசி எடுக்குது, செம்மையா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. பார்க்கறதுக்கும் வந்து அப்படியே சாப்பிடணும் போல ஒரு ஃபீல். மசாலா ஓரளவுக்கு இதாயிடுச்சு. ஸோ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? வாவ், புதினா ஸ்மெல் அப்படியே தூக்கலாக இருக்குது. ஸோ வாட்டுக்கால் பாயாக்கு மசாலா ரெடி. அப்புறம் இதை தண்ணி விட்டு கூட எல்லாத்தையும் அலசி இதில் ஊற்றிக்கலாம். மசாலா போட்டதும் ஆட்டுக்கால் மசாலாவும் சேர்ந்து. ஸோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா, அந்த இதை கூட வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உள்ள இருக்கிற மசாலா எடுத்து அதுவும் ஊற்றிக்கலாம். இது போக மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியுமே நம்ம வந்து அரைச்சி வந்து ஊற்றிக்கலாம். அண்டு எதுன்னு ஊற்றி சாப்பிடலாம்? இடியாப்பம், ஆப்பம், தோசையும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். தோசை, இட்லி செம்மையா இருக்கும். மெயினா இடியாப்பம் தான். எங்க போனாலும் இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா. இடியாப்பத்தை நல்லா அப்படி உதுத்து ஆட்டுக்கால் பாயை சுத்தி ஊத்தி அப்படியே காலை அப்படியே ருசியா வச்சு
போதும் என்னால முடியலை. ஸோ கொஞ்சம் உப்பு மட்டும் கடைசியாக பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். வாவ் வாவ் சூப்பர். மனம் நல்லா இருக்கு, பதம் நல்லா இருக்கு. சுவை மட்டும் எப்படி பாருங்க. மல்லித்தலை தூள். தைராய்டு வந்து யார் யாருக்கெல்லாம் இர்ரெகுலராக இருக்குதோ அவங்க எல்லாருமே மல்லியை வந்து அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நார்மல் இது போகும். ஸோ லாஸ்ட் என்ன போட போகிறேன் தெரியுமா? எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. மிளகுத்தூள். ஆனால் அந்த பெப்பர் தான் நமக்கு வந்து இதோட வாசத்தையும் இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ட்ரிகர் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ மிளகுத்தூளும் மல்லிகளையும் போட்டு இறக்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயா ரெடி. இடியாப்பத்துக்கு சூப்பரா ஒரு காம்பினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மட்டன் பாயா தான். இதை எங்க இருந்து ஆரம்பிக்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. இவனை என்ன செய்யணும்னா இடியாப்பத்தை பிச்சு ஃபர்ஸ்ட் முக்கியம். இவனை தனியா வச்சுக்கணும், அப்படியே சாப்பிட கூடாது. பார்த்தீங்களா அது சுடும் இருந்தாலும் விட்டக்கூடாது. இது சாப்பிட பார்த்து நமக்கே ஆசையாக இருக்கு எப்பட எடுக்கணும்னு. ஓகே, இப்போ அந்த எலும்புல இருந்து ஒட்டிட்டு இருந்த அந்த ப்ளஷை நம்ம வந்து எடுத்து இதோட சேர்த்து வச்சு மறுபடியும் டிப் பண்ணணும். கரெக்ட், மறுபடியும் டிப் பண்ணி உண்மையில சூப்பரா இருக்கு. உண்மையில ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நம்புறேன். என்ன சொல்லணும்னு தெரியல, நோ வேக்ஸ். நம்ம மட்டனை பார்த்தாலே விழுந்துருவோம். இதுல மட்டன் பாயா அப்படிங்கிறப்ப வந்து நல்லா இருக்கு. இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பு உள்ள அந்த மஞ்சள் எல்லாம் இருக்குல்ல, எலும்பு மஞ்சள்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த ஜாயின்ஸ்ல உள்ள அந்த கொழுப்பு இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா. இது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள ஜாயின்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கை கால்லாம் வந்து பலவீனமா இருக்கிறவங்க, இல்லைன்னா எப்போ பாரு அவங்களுக்கு வந்து கை கால்லாம் பிடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி தசை பிடிப்பு, இல்லைன்னா ஜாயின்ஸ்லாம் வீக்கா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா இதை வந்து வீக்லி ரைஸ் ஆகுது சாப்பிடுங்க. வாரத்துக்கு 3 வாட்டியாவது ஆட்டுக்கால் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2 months கூட நீங்க வந்து ரெக்கவர் ஆகுது நிறையவே சான்சஸ் இருக்கு. வெளியில போய் ஹாஸ்பிட்டல்ல போயோ டேப்லெட்ஸ்ல போயோ நீங்க வந்து காசை போட்டு உடம்பே நீங்க வீணாக தேவையில்லை. வீட்லயே செஞ்சு சூப்பரியாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தி. எஸ், வெரி வெரி ஹெல்தி ரெசிபி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல உங்களுக்கு லைக்கை கொடுத்துட்டே இருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தென் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். Bye.